அடுத்து ஏதாச்சும் இடமாற்றம் எதிர்பார்த்திருப்பீங்க, டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்திருப்பீங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போலான்னு எதிர்பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்க பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பிஆர் போடுறது, கிரீன் கார்டு போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்திருப்பீங்க. இந்த 6 ராசிகள்ல உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் இருந்தா உங்களுக்கு இந்த வருஷம் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த 6 ராசிகள்ல சுக்கிரன் இருந்தா உங்களுக்கு அபரிவிதமாக எதிர்பார்த்த காசு. நான் சொல்றது அபரிதமாகன்றப்ப நீங்க சாதாரணமா எனக்கு சேலரி வருது சார், அந்த சேலரியில் போனஸ் வருமானதெல்லாம் நான் சொல்லலை. திடீர்னு உங்களுடைய லைஃப்ல ஒரு செட்டில்மெண்ட், ஏதோ ஒன்று பெருசாக எதிர்பார்த்திருப்பீங்க, ஒன்று லோன் ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து ஏதாச்சும் சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கும், இல்லைனா யார்ட்டாச்சும் கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த காசு வருமானம் இருக்கும், யார்ட்டாச்சும் கொண்டு போய் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் சொல்லி ஏமாந்து போயிருப்பீங்க, அதுக்கு ஏதாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, அதை ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரி ஏதாச்சும் திடீர் வரவுகள் உங்களுக்கு வரலாம். மனைவியுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்து அதெல்லாம் சரியாகலாம். உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள்ல எங்கேயாச்சும் ஏமாந்து போயிடலான்றதுனால பண முதலீடுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த தொற்றுகள் வரும். அடுத்து புதன் இந்த 6 ராசிகள் இருந்தா ஏதோ சொத்து வாங்க போறீங்க புதுசா, உங்களுடைய சகோதரி, மகள், இவங்களுக்குலாம் வந்து கல்வி தரங்கள், குடும்ப வாழ்க்கைகள், அல்லது சகோதரி கல்யாணம் ரொம்ப நாள் தடைபட்டு போயிருந்தா அதுக்கு நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்துல கல்வியில தடைபட்டு, அல்லது உங்க பையன் நீட் எழுதிட்டு இருப்பாரு, அல்லது உங்க பையன் ஐஐடி ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த புதன் இங்க இருக்கிறதுனால புதுசா சொத்துக்கள் வாங்கலாம். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் செட்டில் ஆகி உங்களுக்கு வந்து சேரும். இந்த 6 ராசிகள்ல செவ்வாய் இருந்தா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வெளியே காட்ட ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு வெளியே காட்டணும் மருத்துவங்கள் கிடைக்கணும். இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் அதிகமான சீரியஸ்னஸ் இருக்கும். நண்பர்களால் ஏமாற்றப்படுவீங்க. கொஞ்சம் எலும்பு மண்டலங்கள், நரம்பு மண்டலங்களில் சில தொற்றுகள் ஏற்படலாம். நண்பர்கள்ட்ட இருந்து ஏமாந்து போன பணங்களை ரெக்கவர் பண்றதுக்கான டைம் வந்தாலும் அந்த நண்பர்களுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரிஞ்சு இவர் ஏமாத்திட்டார் நம்மளன்றது புரிய வரும்.